ஸோ ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒலிம் ட்ரேடு அதே போல் ஆப்ஷன் ட்ரேட் இது போல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் பாரத் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் அப்ளிகேஷனையும் தெரிச்சு ஓடிடாதீங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் சும்மா தாறுமாறாக இருக்குது, ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரத் ஆப்ஷன் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்தியனால் உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க. ஸோ முழுமையா பாருங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா இப்பவே லைக் பண்ணிக்கங்க. பிகாஸ் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்குது. அது மட்டும் இல்லாம என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகேங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா பாரத் ஆப்ஷன். ஆக்சுவலி இது ஒரு இந்தியரால உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். நீங்க பைனரி இல்ல பினோமோ இல்ல ஐக்கிய ஆப்ஷன்ஸ் இது போல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க மறக்காம இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இது முழுக்க முழுக்க இந்தியனால உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன மேட்டர் அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ் ஆச்சு அப்படின்னா வரக்கூடிய அமௌண்ட் அப்படியே டபுளா வரும். நீங்க எவ்வளவு ட்ரேட் பண்ணீங்களோ அப்படியே அது டபுளா வரும். பட் இது பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நிமிஷத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ எப்படி இந்த பாரத் ஆப்ஷன்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பிளே ஸ்டோருக்குள்ள போங்க. ஓகே, பிளே ஸ்டோருக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க பாரத் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இது போல ஒரு ரிசல்ட் வரும். இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இன்னும் கேட்டு வரும். பட் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது மேபி மாறி இருக்கலாம். ஓகே, ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். அதுக்கு முன்னாடி நீங்க டெமோ பார்த்துக்கோங்க. உங்களால இதை யூஸ் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றத டெமோ பார்த்துக்கோங்க. அதுவே எல்லா டெமோவுமே அப்படியே சொல்லிடும். ஸோ இதில் பாத்துங்க, இந்த டெமோ அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் அவங்க கொடுத்துருவாங்க. இந்தியன் மணில தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது இந்தியா பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ இந்தியன் மணில 10,000 ரூபாய் டெமோ அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்க. பட் இந்த அமௌண்ட்டை நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த டெமோ அமௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் 20 ரூபாய், வெறும் 20 ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு நான் ட்ரேட் பண்ண போறேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஆல்ரெடி அப்ல இருக்குது. ஸோ இது டவுன்ல போகும் அப்படின்ற நினைச்சு எனக்கு வந்து ஒரு 20 ரூபாய் நான் செட் பண்ணி ஒரு நிமிஷம் டயத்தில் வச்சு நான் டவுன்ல போகும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நான் நினைச்ச மாதிரி தான் இது டவுன்ல போகுது. ஓகே, டவுன்ல போகட்டும். இது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு பண்ணுங்க. ஸோ தெரியாம எதுலையுமே காலை விட்டுறாதீங்க. எனக்கு இப்போ கண்டிப்பா தெரியுது இது டவுன்ல தான் போகும் அப்படின்றது தெரியுது. ஸோ அதனால நான் 20 ரூபாய் பெட் பண்ணி பெட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏன்னா இது 50-50 தான் உங்களுக்கு சான்ஸ். ஸோ 50-50 தான். நீங்க நினைக்கிறத விட கூடலாம் இல்லை குறையலாம், அது நம்மளோட கையில கிடையாது. ஸோ ட்ரேடிங் தான். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் நினைச்ச மாதிரி இது சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகேங்க, இப்போ நீங்க அடுத்து லாகின் பண்ணிடலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் டோட்டல் கான்செப்ட். இதுதான் அடுத்து நீங்க லாகின் பண்ணி உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டுக்கு ஓபன் பண்ணிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல வெறும் 20 ரூபாய் வச்சு இப்போ நான் 36 ரூபாய் 38 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு டெமோ அக்கௌண்ட் சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம ரியல் அக்கௌண்ட்டுக்கு போகலாம். ரியல் அக்கௌண்ட்டுக்கு போறதுக்கு நீங்க உங்களுடைய இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். அதே போல ஃபோன் நம்பர் வச்சு கூட நீங்க லாகின் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபோன் நம்பர் இமெயில் வச்சு லாகின் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணிக்கங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். எப்பவும் போல தான் உங்களுக்கு வந்து அந்த ஓடிபியை நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பேஜ் ஓபன் ஆகிடும். ஸோ இந்த ரீசார்ஜ் பேஜ் அப்படின்றது நீங்க டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 100 ரூபாயில இருந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இதே இது மற்ற ட்ரேடிங் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா மற்றதுனா இந்த பினோமோ ஐக்கிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் $10 இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 700 ரூபாய். பட் இதுல பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாயில இருந்து நம்ம இந்திய மதிப்புப்படி வெறும் 100 ரூபாயில இருந்து நம்ம டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு 200 ரூபாய் நான் டெபாசிட் பண்றேன். அது பாத்தீங்கன்னா பேடிஎம் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க, போன் பே கொடுத்துருக்காங்க, கூகுள் பே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 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 சிம்பிளா இருக்குது. நான் பேடிஎம் மூலியமா இதுக்கு நான் டெபாசிட் பண்ணிட்டேன். சக்சஸ் டெபாசிட் பண்ணிட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அவங்க எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பிட்காயினா இல்ல கிரிப்டோ கரன்சியா? ஸோ நிறைய கேட்டுருக்காங்க. நான் பிட்காயினை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா பிட்காயின் பாத்தீங்கன்னா 0.04 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் 20 ரூபாய் ஆல்ரெடி
அப்பில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? அது அப்பில் இருக்குது. ஸோ அப்பில் இருக்க காரணத்தினால நான் 20 ரூபா டவுனில் போகும் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறேன். நான் நினச்ச மாதிரி தான் இது டவுனில் போய்கிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா 200 ரூபா டெபாசிட் பண்ணது இப்போ பாருங்கள் 180 ரூபா தான் காட்டுது. ஸோ ஏன்னா 200 ரூபா மைனஸ் பண்ணிட்டாங்க, 200 ரூபா இப்போ ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ நான் நினச்ச மாதிரியேவும் இது இப்போ டவுனில் தான் போய்கிட்டு இருக்குது. ஆக்சஸபிள் நான் நினச்சது தான். இப்போ 20 ரூபா ட்ரேட் பண்ணுற காரணத்தினால எனக்கு இப்போ 38 ரூபா கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரேடு கூட பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 218 ரூபா இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ அடுத்து நான் 100 ரூபா ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, 100 ரூபா அப்படின்றது இப்போவுமே எனக்கு வந்து இது குழப்பமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் டவுனில் போகுது அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, டவுனில் போகுது அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறேன். 1 நிமிஷம் டைம். ஸோ இந்த 1 நிமிஷத்துக்குள்ளே அடடா ரொம்பவே டவுனில் போகுதுங்க. இந்த 1 நிமிஷத்தில் இது டவுன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நான் 100 ரூபா ட்ரேட் பண்ண காரணத்தினால எனக்கு இப்போது 190 ரூபா கிடைக்கும். இல்லைப்பா இந்தா. ஸோ இதுதான் இதில் ரிஸ்க்கு 50-50 தான். ஸோ எப்போ வேணாலும் மாறலாம். எஸ், ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா இது டவுனில் இருந்திருக்கு. எனக்கு இப்போ 190 ரூபா கிடச்சிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ 398 ரூபா இருக்குது. இதில் நான் 390 ரூபா ட்ரேட் பண்ண போகிறேன். எனக்கு நல்லா தெரியுது இது அப்பில் தான் போகுது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால் நான் 390 ரூபா அப்பில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ 390 அப்பு. ஓகே, ஸோ ஓகே 390 ரூபா அப்புன்னு வச்சிருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா 709 ரூபா கிடைக்கும். இந்த 1 நிமிஷத்தில் இது அப்படியே அப்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஹைட் போயிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக இது நான் நினச்சது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது குறைஞ்சிருச்சு, திரும்ப கூடுது. ட்ரேடிங் அப்படின்னால இப்படி தான் ரொம்பவே ரிஸ்க் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபமும் இருக்குது. ஸோ 50-50 தான். நீங்கள் ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் கிடைக்கும். ஏன்னா எனக்கு 709 ரூபா கிடச்சிருக்கு. எஸ், இப்போ நான் ட்ரேடில் வின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ 709 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 717 ரூபா இருக்குது. ஸோ இந்த 717 ரூபாயை நான் என்னுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு பேடிஎம் சூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 700 ரூபா நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். 700 ரூபா போட்டுட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் செகண்டில் இது வித்ட்ரா ஆகிடும். ஸோ இப்போ நான் பாருங்கள் உங்கள் பேடிஎம்மை செக் பண்ணி காட்டுறேன். ஓகே, என்னோட பேடிஎம்குள்ளே போகிறேன். போயிட்டு என் பேங்க் பேலன்ஸை என் பேடிஎம் பேலன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்தது இப்போ வந்து 665 ரூபா ரிசீவ் ஆகிருக்கிறது. 700 ரூபா அப்படின்றதுக்கு பார்த்துங்க பாரதி பேன்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இந்த அப்ளிகேஷன் எனக்கு அமௌண்ட் அமிச்ச அந்த பில்லர். எஸ், பில்லர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 665 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் வித்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது முழுக்க உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா இதில் நீங்கள் அமௌண்ட்டை போட போகிறீங்க, உங்களோட ரியல் அமௌண்ட்டை போட போகிறீங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இது 50-50 தான். வந்துச்சு அப்படின்னா கொடுத்துச்சு அப்படின்னா கூரியை பிச்சு கொடுக்க முடியாங்க இல்லையா? ஸோ அந்த இதுதான் உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா கூரியை பிச்சு கொடுக்கும், இல்லைன்னா மொத்தமாக நக்கைக்கிட்டு போயிடும். ஸோ ஓகே, சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறதா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறீங்க, ஒலிம் ட்ரேடோ இல்லை ஆப்ஷனோ இல்லை ஐக்கு ட்ரேடோ பைனரியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது இந்தியன் உருவாக்குனது, சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்ற காரணத்தினால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் ஏர்னிங் அப்ளிகேஷன் மற்றும் டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.